நல்லவனா இருந்தா அண்ணன் பத்தி ஒரு சொல்லலாம். ஆமாங்க. அவனே ஒரு பொறுக்கி போயா யாருங்க? இல்ல மாப்பிள்ள சத்தியாடா. அவங்க அப்பா பொறுக்கீங்களா? நான் என்னடா சொல்றது? அவரு ஒரு பொறுக்கியா? சொல்றேன் நீங்க சொல்லுங்க. தன்முதிக்கு ஒருபோதும் தனக்கே தெரியாது பிறரென்றால் ஐயாண்டி பேசுகின்ற உலகம் தன்முதிக்கு ஒருபோதும் தனக்கே தெரியாது பிறரென்றால் ஐயாண்டி பேசுகின்ற உலகமடா. அவங்க குடும்பம் மானம் கட்ட குடும்பம். நான் என்ன சொல்றேன் மாப்பிள்ள ஐயா கோபுறாங்களா நீனே வச்சுக்கடா மகாராஜா. உங்க குடும்பத்தை எப்ப போட்டு இந்த அம்மா இழுத்து பேசிச்சா இந்த ஊர்ல அவங்க குடும்பத்தை இழுத்து அப்படி நக்கு முக்குன்னு மிதிங்க சொல்றாங்க. அடி கண்மணியே எந்த அன்புள்ள மயிரதியே கண்மணியே எந்த அன்புள்ள மயிரதியே அந்த கரியமால் எந்த கப்பல் அந்த முறையடியின் தன் பெருமை உரிடுவன் கேளுமதை என் அழகுள்ள கண்மணியே கடும உள்ள ராட்சிதனாம் படுபாவி பத்மாசூர கடும உள்ள ராட்சிதனாம் படுபாவி பத்மாசூர கனிவுடன் தவிர்ந்தான் துணிவுடன் அப்போது அடி கஞ்சா வெறியல் அடி அஞ்சுகமே உண்டே. எங்க என்னங்க சொன்னீங்க? உலகத்துல இந்த நாடகம் ஏன் உன்னை கேட்க யாருமே கேட்க மாட்டாங்க. அதாவது அந்த ஆண்டி பையன் கஞ்சா காரணமா தான் அவர்தான் வச்சிருக்காரு மாப்பிள்ள. உலகத்துல எல்லாருக்கும் இவர்தான் சப்ளை பண்றாரு. ஒரு வேலை உலகத்துல கஞ்சா வைக்கிறதுக்கு காரணம் இந்த ஆண்டி பையன் தான். ஏன்னா அவர்தான் இருக்கு அதான் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாரா? கணமுறையிலே அச்சுதம் மனமை திருதாண்டோ அப்படியே புரிஞ்சுது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே வார்த்தையை சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்படி கணமுடனே அச்சுதமும் மனமை திருதாண்டோ தருவர் என்றார் மேட்டுவே அல்லவர்க்கு என் கையை அவசரத்தில் நான் வையமதில் வைப்பேன் கடலாயறிய வர மனவத்தினாரு என்றார் காரியமாக வர வீரியமா தந்தாரேடி காரியமாக வர வீரியமா தந்தாரேடி திருமவுள்ள ராட்சிதானோ எனக்கு நான் திடமுடனே கேட்ட வச்சு தந்ததினால் தருணமே உன் சீரழகா கைய வைத்து திட்டமுடன் பார்ப்பேன் என்றார். ஆதிசிவன் ஓடி போய் ஐவாடி கை ஒளிந்தாண்டி கருங்கிய ஓடி எந்த கப்பா அந்த ஒன்னா கோபம் ஓடி வந்தார போது கண்டவுடன் ஒளி உள்ள ராட்சிதானோ
ஏன்டா அங்க போனா? பத்துமா விட்டுக்கார எங்க வந்தாரு தெரியலையே. எங்க பத்மா வீட்டுக்காரன் அங்க வந்தான்? பத்மாசுரன் என்ன மாப்பிள? செவுட்டு மேலாம் நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க நம்ம சீக்கிரம் நம்ம செவிடா இருக்குவோம். மகாராஜா பத்மாசூரன். ஓ பத்மா சூரனா? மாப்பிள பத்மாசூரன் இல்ல, பத்மாசூரன். என்ன மாப்பிள? மாப்பிள பத்துமா விட்டுக்கார இருந்தாரு. இருந்தாரு. பத்துமா வீட்டுல இருக்கு. பத்துமா விட்டுக்கார வெளிநாடு போட்டாரா. அதனால பத்மா வீட்டுக்கு போலாமான்னு நீ பாக்குற. அதனாலதான் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அவன் ரெடியா இருக்காங்க. நீ வச்சுதான் செவிடுன்னு நினைச்சேன். உன்னை சேர்ந்து அவனும் செவிடா இருக்கா. ஆமா அப்படிதான் இருக்குமா? ஆமா. அந்த பத்மாசுரனானவள் இந்த ஆண்டிபாறை நோக்கி தவம் இருக்காயா. யாரு இந்த ஆண்டி பையனை நோக்கி அந்த பத்மா சூரன் தான் இருக்கா? தவம் இருக்கா. எப்படி தவம் இருக்கா? எப்படி? சிதம்பர வாசனே தில்லை நடராஜனே சிவகாமி நேசனே வா சரிங்க. பார்த்தாயா? அண்ணா ஆதாரத்தினைக்கு சில காலம் தவம் இருந்தான். அண்ணன் ஆகாரத்தை நீக்கி சில காலம் தவம் இருந்தான். உடம்புல உள்ள சதையெல்லாம் அறுத்து அக்னிக்கு போட்டான். அப்படிங்க போட்டான். அப்படி இந்த ஆண்டி பய வரல. அப்படி வரலீங்களா? சரிங்க. கடைசியில உடவாளை எடுத்து எடுத்து கழுத்துல வைக்க போனாயா. ஐயோ சிவனே, ஏன் சிவனே சிவனே தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி கழுத்துல வைக்க போனா. சரிங்க. இப்ப சொல்லி கொடுத்துருவாயா. அதெல்லாம் வந்தோன்னு சொல்லிட்டான். அவன் வந்தோன்னு அதை சொல்லிட்டான். அவன் வச்ச வேலை தான் அங்க. மகாராஜா இன்னைக்கு இந்த ஊர்ல உங்களுக்கு உண்டு. என்ன உண்டு? இல்லைங்க, உங்களுக்கு காசு நிறைய உண்டு. காலையில உங்களுக்கு காசு நிறைய உண்டு. சாகணும், அவரே தான் சாகணும். அவர் செத்தாதான் நமக்கு சம்பளம். மகாராஜா பார்த்தாயா? ஒன்னு சூடு அப்பதான் இந்த ஆண்டு மேல யோசனை பண்ணா. சரிங்க. அதாவது ஓடி வந்த அசுரன்ட்ட நான் ஓடி வந்து கை பிடித்தேன் நண்பனே. ஐயா ஓடி வந்து கை பிடித்தேன் நண்பனே. பத்மாசுரா, சரி உனக்கு என்ன வர வேணும்? என்ன வரத்துல தானே நாங்க இருக்கோம் இன்னைக்கு. மாப்பிள ஏமாப்பிள இருபத்தி ரெண்டு ஊர்ல தான் இருக்கும். எல்லா ஊர்லயும் என்ன வரம்னா 22ஆம் தேதி சொன்னோம். சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன வரத்துல தானே இருக்கோம். இன்னைக்கு ஏன் கேக்குறீங்க? என்ன வர வேண்டும்? ஓ என்ன வர வேண்டும் கேக்குறாரு. என்ன வர வேண்டும்? சரிங்க. அப்ப சொல்றான் பாரியா, அந்த பத்மாசுரன் இருக்கிறான். என் கையை யார் தலையில வச்ச போதும் அப்படியே பத்தி எரிஞ்சு சாவும். மாப்பிள மாப்பிள என்ன வரம் கேட்டு மத்தியா? என்ன வரும்? அவன் கையை கொண்டு போய் ஆமா எவன் தலையில வைக்கிறானோ வைக்கிறானோ அவன்